सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा न च ज्ञानकरण सन्निकर्ष समानाधिकरणः ज्ञानावच्छेदकत्व साक्षात् व्याप्य धर्मो विषयत्वम् इदञ्च नित्य परोक्ष साधारणம் इति वाक्யம். ஞானகரணன்னு இருக்கு, ஞான காரணன்னு பாடம் இருக்கிறதாக தெரிகிறது. அங்க நியாயாமிர்தம் தரங்கிணி இதெல்லாம் பார்க்கும்போது ஞானத்துக்கு காரணமாக இருக்கும் சன்னிகர்ஷம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால காரணங்கிற பாடம் தான் அங்க இருக்கு. இது ஒரு புரோதனசாக ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத சொல்றேன். பல சம்பந்தம் சொல்லி பார்த்தாரு, எல்லாத்துலயும் தோஷம் வருது. இப்படி சொன்னோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறார். இதுல என்ன ஒரு கஷ்டம் வந்தது, எதுக்காக இந்த மாதிரி புதுசா சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டா, இந்த ஞானம் ஜன்ய ஞானம் நித்திய ஞானம்னு ரெண்டாக தார்க்கிகால் கூட வச்சுருக்காங்க. வேதாந்திகளுக்கும் உண்டு ஸ்வரூப ஞானத்தை நித்திய ஞானம்னு சொல்றது. ஆனா அந்த ஞானத்தை எடுத்து நீங்க பிரயோஜனம் இல்லை. ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ஞானம், இச்சா, கிருதி இது எல்லாமே நித்தியம்னு தார்க்கிகால சொல்றாங்க. சரி, அதனால என்னன்னு கேட்டா, நித்தியமான ஞானத்துக்கு ஒரு காரணம் இருக்க முடியாது இல்லையா? காரணம் இருந்தா அந்த ஞானம் நித்தியம் ஆக முடியாது, ஜன்யமாக ஆயிடும், காரியமாயிடும். காரணம் இல்லாததாக இருக்கு ஈஸ்வரனுடைய ஞானம். ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு என்ன விஷயம்னு கேட்டா எல்லாம் விஷயம்னு சொல்லியிருக்கார். சர்வஜ்ஞா ஈஸ்வரா, சர்வமும் அவனுடைய ஞானத்துக்கு விஷயமாகும். அப்ப நாம விஷயத்துக்கு சொல்லக்கூடிய லட்சணம் எல்லாமே அந்த ஈஸ்வர ஞானத்துக்கும் விஷயமாகக்கூடிய பதார்த்தத்துல வரும்படியா இருக்கணும் இல்லையா? சொல்ற லட்சணம். நீங்க ஞானகரண சன்னிகர்ஷம் இப்படி சன்னிகர்ஷம் எதுல ஆறுதோ எதுல வருதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயமாகும் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வர ஞானத்தை உண்டாக்கக்கூடிய சன்னிகர்ஷமே கிடையாது. அப்ப அந்த சன்னிகர்ஷ சமானாதிகரணம்னு சொல்லக்கூடிய இந்த லட்சணங்கள்லாம் அங்க ஒண்ணும் வரமாட்டேங்கிறது. அப்ப ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு எது விஷயமோ அதுல நீங்க சொல்லக்கூடிய லட்சணத்துக்கெல்லாம் அவ்வியாப்தி வந்ததுன்னு ஒரு தோஷம் வருது. இந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக நியாயாமிர்தக்காரர் நான் இன்னும் ஒரு தினசாக சொல்லிடுறேன். இப்படி சொன்னேன்னா ஈஸ்வர ஞான விஷயத்தையும் சங்கிரகம் பண்ணலாம். லௌகிகமான ஞான விஷயத்துக்கும் இந்த லட்சணம் வரும், ஈஸ்வர ஞான விஷயத்துக்கும் வரும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டா, அவர் தார்க்கிகாளுடைய ஒரு பிருத்திவி லட்சணத்தை வச்சு அதை காப்பி அடிச்சு பண்ணிருக்கேன்னு சொல்றேன். எப்படி பிருத்திவி லட்சணம்னா என்ன உதாரணம் சொன்னாதான் அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கிறது தெரியும். இந்த ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம்னு 4 குணங்கள் இருக்கே, இந்த குணங்கள் எல்லாமே பிருத்திவியில வரும்போது பாக்கத்தினால மாறும். அதாவது முதல்ல ஒரு ரூபம் இருக்கும், அது பக்குவமா எடுத்துன்னு சொன்னா ரூபம் மாறும். ஒரு பழம் எடுத்துட்டோம்னா அது பச்சையா இருக்கும்போது, காயாக இருக்கும்போது ஒரு ரூபம், பக்குவமா எடுத்துன்னா கலர் மாறிடும். ரூபம் மாத்திரம் மாறும்னு சொல்ல முடியாது, அதனுடைய ரசம் கூட மாறும். முன்னாடி ஒரு ரசம், பின்னாடி ஒரு ரசம். பானையெல்லாம் இருக்கே, இது சுட்டாச்சுன்னா வேற ரூபம் வந்துடும். அதுக்கு முன்னாடி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ரூபம், சுட்டதுக்கு அப்புறம் ஒரு ரூபம். அப்போ அந்த பாக்கத்தினால வரக்கூடிய ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இதனாலையும் பாக்கஜ ரூபம், பாக்கஜ கந்தம், பாக்கஜ ஸ்பர்ஷம், பாக்கஜ ரசம்னு சொல்லுவாங்க. பாக்கத்தினால உண்டானது. இன்னொரு விதமான ரூபம், ரசம்னா அதனுடைய காரணத்திலேருந்து வந்தது. இந்த ரூபரசாதிகள்லாம் காரணத்திலேருந்து வந்தது கிடையாது, பாக்கம் பாக்கத்தினால ஏற்பட்டது. இந்த மாதிரி பாக்கத்தினால ரூபாதி சதுஷ்டயம் உற்பத்தி ஆகிறது பிருத்திவியில மாத்திரம் தானே தவிர ஜலாதிகள்ல கிடையாது. ஜலம், தேஜஸ்,
வாயு அதுல எல்லாம் ஒன்றும் பாக்கத்தினால ஒண்ணுமே மாறப்போறது. அப்ப பிருத்திவிக்கு என்ன லட்சணம் சொல்லலாம்? பாக்கஜ ரூபவத்துவம் பிருத்திவியாக லட்சணம். பாக்கத்தினால் ரூபம் எந்த இடத்தில் மாறுமோ அதுதான் பிருத்திவி. இப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஆனா எல்லா பிருத்திவிலையும் இந்த லட்சணம் வரும்னு சொல்ல முடியாது. சங்கு இருக்கு, அதை சுட்டாலும் அது வெளுப்பாவே இருக்கு அதோடைய கலர் இல்லையா? பாகம் பண்ணாலும் ஒன்றும் மாறல. அப்ப அது பாக்கத்தினால உண்டான ரூபம்னு அதை சொல்ல முடியாது இல்லையா? அப்ப பாக்கத்தினால உண்டாகக்கூடிய ரூபத்தை உடையதுதான் பிருத்திவி அப்படின்னு சொன்னால், இப்ப சங்கம் போல இருக்கக்கூடிய பிருத்திவி பார்த்திவ பதார்த்தத்துல எல்லாம் அவ்வியாப்தி வந்துடும், லட்சணம் வரல. லட்சணம் வர வேண்டிய இடத்துல வரலன்னு சொன்னா அதை அவ்வியாப்தின்னு தோஷம் சொல்றோம். இந்த லட்சணம் சரியில்லை, எங்க வரணுமோ அங்க வராது போயிடுச்சு, அவ்வியாப்தி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக என்ன பண்ணான்னு கேட்டா, நேரடியா அப்படியே வச்சுக்க வேண்டாம். பாக்கஜமான ரூபம் எந்த இடத்தில் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ரூபத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதிதான் லட்சணம் அப்படின்னா. இப்ப சமன்வயமாயிடுச்சு. எப்படி சமன்வயமாச்சு? பாக்கத்தினால ரூபம் எங்க மாறினதுன்னு கேட்டா, ஒரு பலத்தை எடுத்துப்போம். அந்த பலத்துல பாக்கத்தினால ரூபம் மாறி இருக்கு. ரூபமும் பாக்கஜ ரூபம் உள்ளது அந்த பலம். அந்த பலத்துல பிருத்திவித்துவங்கிற ஜாதி இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிருத்திவித்துவங்கிற ஜாதி பாக்கஜ ரூபத்தோடு சேர்ந்து இருக்கு அந்த பலத்துல. அதே பிருத்திவித்துவ ஜாதி சங்கத்திலையும் இருக்கு. அப்ப பாக்கஜ ரூப சமானாதிகரண ஜாதி மத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த பாக்கஜ ரூபத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதி தான், ஜாதி எதுல இருக்கோ அதுதான் பிருத்திவி அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப அங்க பலத்திலையும் இருக்கு அந்த பிருத்திவித்துவ ஜாதி, அந்த சங்கத்திலையும் இருக்கு. ஆகையால லட்சணம் வந்துருத்தோ, சரியா போடுத்தோன்னு சொன்னாங்க. இதை இப்படி சொன்னாலும் அந்த பலத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கஜ ரூபத்தோடு கூடி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாத்தின்னு சொல்லும் போது பிருத்திவித்துவ ஜாதி மாத்திரம் ஒண்ணுதான் அங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த திரவியத்துவ ஜாத்தியும் இருக்கே, அது ஒரு திரவியமாச்சே பலம்ங்கிறது. அப்ப திரவியத்துவங்கிற ஒரு ஜாத்தியை எடுத்துட்டோம்னா அந்த ஜாத்தியானது ஜலம், வாயு, இது எல்லாத்துலயுமே இருக்கே. அப்ப இந்த பிருத்திவி லட்சணம் நீங்க சொல்றது அதிவியாப்தியை எடுத்துப்போம். வரவேண்டாத இடத்துக்கெல்லாம் வந்துருக்கு. பாக்கஜ ரூபத்தோடு சேர்ந்த ஜாதியை உடையது பிருத்திவி அப்படின்னு நீங்க சொன்னால், பாக்கஜ ரூபத்தோடு சேர்ந்து இருக்கும் ஜாத்தின்னு சொல்லி திரவியத்துவ ஜாதியையும் வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டா அந்த திரவியத்துவ ஜாதி எல்லா திரவியத்திலையுமே இருக்கிறதுனால, பிருத்திவியை காட்டிலும் வேறான திரவியங்கள்லயும் இருக்கிறதுனால அதிவியாப்தின்னு தோஷம் வந்துடும். இந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த திரவியத்துவ வியாப்தி ஜாதி. திரவியத்துவங்கிறது இந்த பிருத்திவியை விட வியாபகமான ஜாதி. பிருத்திவித்துவம் இருக்கிற எல்லா இடத்திலும் திரவியத்துவம் உண்டு, பிருத்திவித்துவம் இல்லாத இடத்திலும் திரவியத்துவம் உண்டு. அப்போ இந்த திரவியத்துவங்கிறது பிருத்திவித்துவ ஜாதியை விட வியாபகமாக இருந்துருக்கு. ஆனா திரவியத்துவத்தை விட பிருத்திவித்துவம் நியூனவர்த்தி, வியாப்திய ஜாதி. எப்படின்னா, திரவியத்துவம் இருக்கிற எல்லா இடத்திலும் பிருத்திவித்துவம் இல்லை, சில இடத்துல இருக்கு. ஆனா திரவியத்துவம் இல்லாத இடத்துல பிருத்திவித்துவம் கிடையவே கிடையாது. அதனால இந்த ஜாதியை சின்ன ஜாதியாகவும் பிருத்திவித்துவ ஜாதியை பெரிய ஜாதியாகவும் வச்சுக்கலாம். இப்போ அந்த திரவியத்துவ வியாப்திய ஜாதின்னு சொல்லணும். அவங்க இப்படி சொல்லியாச்சுன்னா திரவியத்தை வாங்கிக்க முடியாது, அதை விட பெரிய ஜாத்தியெல்லாம் வாங்கிக்க முடியாது, சின்ன ஜாத்தியை வாங்கிட்டோம்னா நமக்கு சமன்வயமாயிடும். இப்படி ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருக்கா தார்க்கிகாள். இவர் என்ன பண்ணாருன்னா, இதையே மாறி இங்க வேலை செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும், கடஜானம், எனக்கு கண்ணால வரக்கூடிய கடஜானத்துல இந்த கடம் விஷயமாகும். அதோடு மாத்திரம் இல்ல, இதே கடம் ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கும் விஷயமாகும். இது ரெண்டும் இப்ப எனக்கு வேணும். இங்க என்னுடைய ஞானத்துக்கு இந்த கடம் விஷயமாகறதுக்கு நாங்க இப்போதைக்கு சொன்ன லட்சணம் சரியா இருக்கு. ஏன்னா என்னுடைய சக்ஷுரேந்திரியத்துக்கும் இந்த கடத்துக்கும் சன்னிகர்ஷம் ஏற்பட்டதுனாலே எனக்கு இந்த ஞானம் பிறந்தது. ஆகையால அந்த சன்னிகர்ஷத்துக்கு ஆச்சரியமான கடம் இந்த ஞானத்துக்கு விஷயம். லட்சணம் இங்க சமன்வயமாறுது. ஆனா இதே கடம் ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு விஷயம் எப்படி சொல்ல முடியும் இப்போ? ஏன்னா ஈஸ்வரனுடைய ஞானம் வரத்துக்கு அவருடைய சக்ஷுரேந்திரியத்துக்கும் இந்த கடத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அந்த ஞானம் வரல. அவருடைய ஞானம் அனாதியாக இருக்கு. அவருக்கு கண்ணு காதெல்லாம் இந்திரியமே கிடையாது. அவருக்கு அனாதியாக இருக்கிறதுனால அவருடைய அந்த ஞானத்துக்கு இது எப்படி விஷயமாகும்?
நீங்க சொன்ன லட்சணம் வரலையே. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தார்க்கிகால் சொன்ன ஒரு வழிய நான் பிடிச்சுக்கிறேன். இந்த ஞானாவச்சேத இந்த ஞானத்துக்கு இது விஷயமா எடுத்தோம் இல்லையோ, அதாவது கண்ணால எனக்கு ஏற்பட்ட கட ஞானத்துக்கு கடத்தும் விஷயமாகிறது. கடம்ங்கிறது அந்த ஞானத்துக்கு அவச்சேதகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. இங்க இருக்கக்கூடிய இதே கடத்துவம் ஈஸ்வர ஞானத்துக்கு விஷயமான கடத்திலையும் இருக்கோ இல்லையோ. கடத்துவங்கிற ஜாதி, கடத்துவங்கிற இந்த தர்மம் என்னுடைய ஞானத்துக்கு விஷயமாகும் கடத்துல இருக்கக்கூடிய இதே கடத்துவங்கிற ஜாதியானது ஈஸ்வர ஞான விஷயத்திலும் இருக்குங்கிறதுனால அந்த ஜாதி மத்துவம் லட்சணம்னு சொல்லிட்டேன்னா ஈஸ்வர ஞானத்துக்கும் வந்ததாக ஆச்சு அப்படின்னு இவர் சொல்றார். நியாயாமிரதக்காரர் இதுக்காகத்தான் இந்த லட்சணத்தை இந்த அசவான்னு சொல்லி இதை பரிஷ்காரம் பண்ணாராம். ஆனால் இது மேல்வாரியா பாக்குறதுக்கு சப்தம் சமானமாக இருந்து இந்த தார்க்கிகால் சொன்ன பாதையில போன மாதிரி தோணினாலும் அந்த பாதையில போகல, சப்தம் தான் அந்த மாதிரி இருக்கே தவிர இவர் அந்த வழிக்கு போகவே இல்லை, எங்கேயோ போய் மாட்டின்னு விட்டார். அது இதை பார்த்தா தெரியும். இப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு பிரம்மானந்தர் வேற பிரயத்தனம் பண்ணி அப்படின்னு கண்டிச்சுட்டார். இப்ப என்ன லட்சணம்னா, தியான காரணம்னு அங்க இருக்கு. கரணங்கிறதுக்கு பதில் காரணம். தியானத்துக்கு காரணமாகும் சன்னிகர்ஷத்தோடு சேர்ந்து இருக்கும். சமானாதிகரணங்கிறதுக்கு அந்த அந்த சன்னிகர்ஷத்தோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சேர்ந்து இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி தியானத்துக்கு அவச்சேதகமாகணும். தியானாவச்சேதகத்துவ சாட்சாத் வியாபிய தர்மஹா விஷயத்துவம். முதல்ல சமன்வயம் பண்ணிடுறோம். இப்ப சக்ஷுரேந்திரியத்துக்கும் அந்த கடத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷம் ஏற்பட்டதுனாலதான் எனக்கு கட ஞானம் வந்திருக்கு. அப்போ அந்த ஞானத்துக்கு காரணமான சன்னிகர்ஷம் என்ன? எது? சக்ஷுர் கட சஞ்யோகா அப்படின்னு சொல்றோம். சக்ஷுரேந்திரியத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சஞ்யோகம், சம்பந்தம். இந்த சம்பந்தம் அந்த கடத்துக்கும் இருக்கு. அதே கடமானது இந்த தியானத்துக்கு அவச்சேதகமாகவும் இருக்கு. அவச்சேதகம் தான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், கட ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தியானம்னு சொன்னா உடனே என்ன தியானம்னு உடனே கேட்போம். உடனே விஷயத்தோட சேர்த்துதான் அதை சொல்லியாகணும். எதை சேர்த்து அந்த தியானத்தை நாம தெரிவிக்கிறோமோ அது அந்த தியானத்துக்கு அவச்சேதகம்னு வச்சுக்கலாம். என்ன தியானம் வந்தது? கட ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த கடமானது தியானத்துக்கு அவச்சேதகம். இப்ப இந்த கடத்துல அந்த சன்னிகர்ஷம் இருக்கு, தியான அவச்சேதகத்துவம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இதோடு சேர்ந்த ஒரு தர்மம், அதுதான் விஷயத்துவம்னு சொல்றேன். விஷயத்துவமும் அங்க இருக்கு. அந்த விஷயத்துவமானது, விஷயத்துவம்னா என்னன்னு, விஷயத்துவம் நான் பேரை சொல்றேன், இதுதான் விஷயத்துவம்னு. ஆனா அது என்னவா இருக்கும்னாக்கா கடத்துவமாக இருக்கலாம், ஒரு திரவியத்துவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தர்மம். அது எப்பேற்பட்ட தர்மத்தை நாம வாங்கிக்கணும்னு சொன்னா இந்த தியானத்துக்கு காரணமான சன்னிகர்ஷத்தோடு சேர்ந்து இருக்கணும், தியானத்துக்கு அவச்சேதகமாகவும் தன்மையோடு சேர்ந்து இருக்கணும். இப்பேற்பட்ட தர்மம் தான் விஷயத்துவம்னு சொல்லப்படுறது. இது கடத்துல இருக்கு. இது கடத்துல இருக்கிறதுனாலேயே இது நித்திய ஞானங்கிற ஈஸ்வர ஞானத்துக்கும் இது விஷயமாகலாம் அப்படின்னு சமன்வயம் பண்ணி காமிக்கிறார். முதல்ல இதஞ்ச நித்திய பரோக்ஷ சாதாரணம். நித்திய ஞானத்துக்கும் பரோட்ச ஞானத்துக்கும் ரெண்டுக்குமே பொதுவான விஷய லட்சணம் இது. அந்த ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கும் வரலாம். சாட்சாத் வியாபியான சாட்சாத் இருக்கா போட்டார்னு கேட்டார். இதுக்கு பிரம்மானந்தர் தலகிருத்தியம் எழுதுறார். இந்த ஞானத்துக்கு அவச்சேதகம் கடமாச்சு இல்லையா. கடம் ஞானத்துக்கு அவச்சேதகம், ஏன்னா கட ஞானம் இதுன்னு சொல்றோம். அதனால கடம் ஞானத்துக்கு அவச்சேதகமாச்சு. கடத்துல ஞானாவச்சேதகத்துவங்கிற தர்மம் இருக்கு. இதோடு கூடின தர்மம் கடத்துவம்னு நம்ம சொன்னோம். அதுதான் வியாப்தி தர்மம்னு. கடத்துவம் ஆகிற மாதிரியே அங்க மனத்துவம் கூட ஆகலாம். எப்படி ஆகலாம்? கடம் தானே, கடத்துல தானே இந்த அவச்சேதகத்துவம் இருக்கு. மனத்துவத்துல இல்லையே. மனத்துவம் மனசுல இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய தர்மம் மனத்துவம், கடத்துல இருக்கக்கூடிய தர்மம் கடத்துவம். அந்த அவச்சேதகத்துவம் கடத்துல இருக்கே தவிர மனசுல இல்லை. அப்ப இந்த மனத்துவம் எப்படி அந்த அவச்சேதகத்துவத்தோடு கூடினதாக ஆக முடியும், சேர்ந்து இருக்கதாக ஆக முடியும் அப்படின்னு கேட்டா பரம்பரா சம்பந்தினா ஆயிடலாங்கிறார். எப்படி? கடத்துல மனத்துவத்தை கொண்டு வந்து தார்க்கிகனால முடியும். என்ன பண்ணுவானா, சமவாய சம்பந்தியான கடத்துவம் அங்க இருக்கு, மனத்துவம் அங்க இருக்கான்னு கேட்டா இருக்கு. எப்படின்னா
சஞ்சுக்த சக்ஷு சஞ்சுக்தத்துவ சம்பந்தேன அப்படின்னா மனசோடு சம்பந்தப்பட்டிருக்கு இந்திரியம், இந்திரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அந்த கடம். ஆக இந்த சம்பந்தத்தை கொண்டு வரும்போது மனசுல உள்ள மனத்துவம் சுவாசிரய சஞ்சுக்த சஞ்சுக்தத்துவ சம்பந்தம், இந்த சம்பந்தத்துல கடத்துல ஒட்டி நிடுது. மனசுல மனசுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் மனசுல இருக்கக்கூடிய மனத்துவமானது கடத்தோடு சம்பந்தப்படுறது. ஆக இது பரம்பரா சம்பந்தேன சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஜாதியாச்சு. இதை வச்சுட்டோம்னா இந்த கடஜானத்துக்கு மனசு கூட விஷயம்னு சொல்ல வேண்டி வந்துடுமே. அப்படியானால் இது அதிவியாப்தினா கடஜானத்துக்கு கடம் தான் விஷயம் சொல்லணும், மனசு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி வந்துடுத்தே சம்பந்தம் வந்துடுத்தேன்னு கேட்டா அதுக்காக தான் சாட்சாத் வியாப்தியான்னு போட்டாங்க. சாட்சாத் வியாப்தியான்னு போட்டாச்சுன்னா நீங்க இன்னொரு தீர்க்கமான ஒரு சம்பந்தத்தை கொடுத்து அந்த மனசுவத்தை அந்த கடத்துக்கு கொண்டு வர அது ஒத்துக்க முடியாது. நேரடியா அந்த தியானத்துக்கு அவச்சேதகமாகும் பதார்த்தத்துல இருக்கிறதாக இருக்கணும் அது. அப்படியானால் மனத்துவம் அந்த கடத்துல கிடையாது, கடத்துவம் தான் இருக்கு. எப்படி இருக்கும் அதெல்லாம் வேணும்னா எடுத்துட்டோம். இந்த கடத்துவம் தான் அங்க இருக்கு, இதைத்தான் எடுத்து சமன்வயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாட்சாத் வியாப்தின்னு போட்டார். இப்படியாக ஒரு லட்சணம் பண்ணி வச்சார். இந்த லட்சணம் ஈஸ்வர ஞானத்துக்கும் வரலாம், ஈஸ்வர ஞான விஷயத்துக்கும் பொதுவானதாக இருக்கு. அதுக்காக தான் இந்த லட்சணம் பண்ணேன்னு அவர் சொல்றார். இதுக்கு பதில் இவர் என்ன சொல்றார், இவ்வளவு தூரம் பண்றதுக்கு நீங்க பேசாம வஸ்துத்வாதிகமேவ விஷயத்துவம் நித்யாபத்தே லகுவாக பதார்த்தத்துவம் விஷயத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது பதார்த்தத்துவம் சொல்லிட்டா ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம், இது ஒரு பதார்த்தம் தானே அப்படின்னு அது விஷயம்தான். எதை வேணாலும் பதார்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது விஷயம். விஷயத்துக்கு என்ன லட்சணம்னா அது ஒரு பதார்த்தமா இருந்தால் போதும், அது விஷயம்தான் அப்படின்னு சொல்றது லகுவா இருக்குமே. ஏன்னா நீங்க கடைசியில இவ்வளவு தூரம் பெருசா விசேஷனம் போட்டு அந்த விசேஷணத்தினால எதையுமே வாரணம் பண்ணல, எல்லாத்துக்கும் வரும்படியாக ஜாதி கடித்த லட்சணமா சொல்லிட்டு அப்படி சொல்லியாச்சுன்னா எதையுமே வாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு ஈஸ்வரனுடைய தியானத்துக்கு எல்லாமே விஷயமாக வேண்டியதாக இருக்கிறதுனால எல்லா பதார்த்தத்துக்கும் வர வேண்டிய லட்சணம் இருக்கு, எதையுமே வாரணம் பண்றதுக்கு தேவையே இல்லை. அதனால இவ்வளவு தூரம் பெருசா பரிஷ்காரங்கள் எல்லாம் பண்ணாமல் பேசாம வஸ்துத்துவம் விஷயத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றார். விஷயத்துவம் இத்தியாபத்தே. அப்புறம் ஒரு அதிவியாப்தி வேற சொல்றோம். நீங்க சொல்ற லட்சணத்துல அதிவியாப்தி இந்த ஒரு தோஷம் மாத்திரம் இல்லை. ஏன்னா ஒரு சமயம் அவன் இப்படி சொன்னான்னா வஸ்துத்துவம் விஷயத்துவம் சொல்லியே சொல்லி கொடுத்துட்டியா, அதே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நீ சொன்ன அந்த லட்சணம் அதே சொல்றேன்னு சொன்னா என்ன பண்றது, அதுதான் இந்த லட்சணம் தோஷம் வேற சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இல்லத்துக்கு என்னன்னா ரூபஜானாவச்சேதகத்துவஸ்ய ரூபஜான அவிஷயே சமவாயேபி தத்துவேன அதிவியாப்தேஷ்ட. கடஜானமே எடுத்துப்போம், நம்ம மாத்திண்டே இருந்தோம்னா புரிஞ்சுக்கிறது கட்ட மாட்டோம். இந்த கடஜானத்துக்கு கடம் தானே விஷயம், சரி சமவாயம் விஷயம் இல்லையோ இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இந்த கடஜானமானது இந்த ஆத்மாவில எந்த சம்பந்தேன இருக்குன்னு கேட்டா சமவாய சம்பந்தேன. கடஜானம் யாருக்கு வந்திருக்கு, யாரோ ஒரு மனுஷனுக்கு வந்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த மனுஷனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அந்த கடஜானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா சமவாயம் சம்பந்தம். சம்பந்தம் எப்போதுமே இந்த ஞானத்துக்கு அவச்சேதகமாக இருக்கும், அது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கார். அப்படியானால் நீங்க சொன்ன அந்த சாட்சாத் அவச்சேதகம் இது, இது பரம்பரா சம்பந்தேன அவச்சேதகம் இல்லை. நீங்க சொன்ன லட்சணம் கரெக்டா இருக்கு வருது. ஆக கடஞானத்தில் அந்த சமவாயம் கூட விஷயமாக வேண்டும், விஷயமாகிடும். ஆனா கடஞானத்துக்கு சமவாயம் விஷயமாகாது. அதனால நீங்க சொன்ன லட்சணத்துல தப்பு இருக்கு, இந்த சமவாயமும் விஷயமாகும்படியாக ஏற்பட்டுடும். இது ஒரு தோஷம் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா இதை விட்டுட்டார் இல்லையா, அதிவியாப்தேஷ்ட போச்சு, இந்த லட்சணம் உபயோகம் இல்லைன்னு விட்டுட்டார். அப்புறம் அடுத்த கட்சிக்கு போறார். நச்ச தியான ஜேஜயோகோ ஸ்வரூப சம்பந்தேவ விஷயத்துவம் இது வாக்கியம். இது என்னன்னு கேட்டா இதுவும் தாரிக்கால் சொல்ற ஒரு வழிதான். அவ என்ன சொல்லுவானா, பல இடத்துல சம்பந்தம் சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவானா ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லுவோம். ஸ்வரூப சம்பந்த விசேஷ அப்படின்னா அந்த மாதிரி நாம இங்க சொல்லிடலாம். ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னா இங்க சொல்லலாம். ஒரு உதாரணம் காமிக்கிறேன். கடம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா கடம் இங்க இல்லைன்னு சொல்ல போறேன். என்ன இல்லை, கடம் தான் இல்லை, பாக்கி எதையுமே இல்லைன்னு சொல்லல, பாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா கடம் இல்லைன்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அபாவத்துக்கும்
அந்த கடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? அந்த கடம் அந்த அபாவத்தோட ஒட்டின்னு இருக்கா? சஞ்சோகமா சமவாயமா இதெல்லாம் இல்லை. ஆனா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம்னா அப்புறம் கடம் இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா அந்த அபாவத்தோட சம்பந்தப்படாத எதையுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப சம்பந்தத்தை கொண்டுதான் இது இல்லை ஆனா இன்னொன்னு இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த விவஸ்தை, விவகாரத்துக்கு ஒரு விவஸ்தை வேணுமே. அந்த விவஸ்தையெல்லாம் சொல்லணும்னா அங்க எதை இல்லைன்னு சொல்றோமோ அந்த இல்லைங்கிற அபாவத்துக்கும் அந்த இன்னொரு பதார்த்தம் பிரதியோகி பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லணும். என்ன சம்பந்தம் சொல்லலாம்? ஸ்வரூப சம்பந்த விசேஷா அப்படிங்கிற ஸ்வரூப சம்பந்த விசேஷம். அது ஒரு ஸ்வரூப சம்பந்தம். ஒன்னாச்சா? இல்லைன்னு சொல்றே அது அபாவம். எங்கே இல்லை அப்படின்னு கேட்டா இங்கே இல்லைன்னு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன். அந்த ஆதாரமான பூதலத்தில் கடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பூதலத்துக்கும் அந்த கடாபாவத்துக்கும் வேற ஒரு சம்பந்தம் தெரிகிறது. அது என்ன சம்பந்தம்? அந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அபாவத்துக்கும் அந்த பூதலத்திற்கும் ஒரு சம்பந்தம் சொல்லணுமே. என்னன்னு கேட்டா ஸ்வரூபம் சம்பந்தா, ஸ்வரூப சம்பந்த விசேஷா. இந்த மாதிரி பல இடத்துல, ஏன்னா வேற ஒன்றும் சம்பந்தம் சொல்றதுக்கு தெரியல. சஞ்சோகம் சமவாயம் இந்த மாதிரி சொல்றதுக்கு இது ஒரு ஸ்வரூப சம்பந்த விசேஷம், அது ஒரு சம்பந்த விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவர் என்ன பண்ணா இதே மாதிரி இங்கேயும் சொல்லிடுவோம். அவ காட்டின வழி. தியானம் ஜேயம், தியானத்துக்கு விஷயமாகும் கடம், ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா ஸ்வரூப சம்பந்தான்னு சொல்லிடுறேன். சுலபமா போச்சு. ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் அந்த சம்பந்தம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமா வச்சுட்டு இப்படி சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு. அபாவமும் அதுக்கு ஆதாரமான பூதலமும் ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஸ்வரூபம் சம்பந்தம். அது பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டா அப்புறம் கடைசியில பூதல ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்வரூபம் தான் சம்பந்தம். ஒரு ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறான ஒரு சம்பந்தம் இல்லை. அதான் அந்த தப்பிச்சுக்கிற வழிதான் ஸ்வரூபம் சம்பந்தான்னு சொல்றது. அதுக்கு மேல ஸ்வரூப சம்பந்த விசேஷம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது வச்சுட்டு இருக்கான். இங்க கேட்டுட்டாரு. ஸ்வரூப சம்பந்தான்னு சொல்றியே என்ன நினைச்சுட்டு இருக்க? அசித்தே, இந்த ஸ்வரூப சம்பந்தமே முதல்ல சித்தமாகல. ததாகி, எப்படி முதல்ல சம்பந்தம்னு ஒண்ணு சித்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் சொல்ல தெரியலன்னு ஸ்வரூப சம்பந்த விசேஷம் பதில் சொல்லலாம். அதுவே சித்தமாகலையே, நீ எப்படி சொல்லிட்டு வர அப்படின்னு கேட்கிறார். ததாகி ஸ்வரூப சம்பந்தா இத்யஸ்ய ஸ்வரூபம் சம்பந்தா இத்யர்த்தகத்வே சஞ்யோகாதோ அதிவ்யாப்தி. நீ என்ன சொல்ற? ஸ்வரூப சம்பந்தம்னா என்ன? இங்க தியானம் ஒண்ணு இருக்கு, கடம் ஒண்ணு இருக்கு. இது ரெண்டனுடைய ஸ்வரூபம் சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. கடம் சம்பந்தம் இல்லையே, தியானமும் சம்பந்தம் இல்லை. எதனுடைய ஸ்வரூபம் சம்பந்தமா இருக்கும்? சஞ்சோகம் சமவாயம் இதெல்லாம் சம்பந்தம். அந்த சஞ்சோக ஸ்வரூபமே சம்பந்தமாக இருக்கு. அப்படியானால் அந்த சஞ்சோகம்ங்கிறது எல்லா தியானத்துக்கும் விஷயமாகணும்னு ஆயிடும். சமவாயங்கிற அந்த ஸ்வரூப சம்பந்தம் இருக்கே அது எல்லா தியானத்துக்கும் விஷயமாகணும்னு ஆகும். கடாதிகள் விஷயமாகாது. ஏன்னா அதனுடைய ஸ்வரூபம் சம்பந்தமே இல்லை, அது சம்பந்தி. கடம் வேற ஒரு சம்பந்தத்தை கொண்டு இன்னொன்னோட சம்பந்தப்படுறது. ஆகையால அதனுடைய ஸ்வரூபமே சம்பந்தம் ஆகாது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்வரூபம் சம்பந்தான்னு சொல்றதுக்கே சஞ்சோகம் சமவாயம் பேர்பட்ட சில சம்பந்தங்கள் இருக்கே, அந்த சம்பந்தம் தான் விஷயமாகும். ஆனால் கடஜானத்துக்கு அந்த சம்பந்தம் விஷயம் ஆகக்கூடாது, கடன் தான் விஷயமாகும். ஆகையால அதிவியாப்தின்னு சொல்றார். நச்ச ஸ்வரூப சம்பந்த இத்யஸ்ய ஸ்வரூபம் சம்பந்தா இத்யர்த்தத்வே சஞ்யோகாதோ அதிவியாப்தி. நச்ச ததுபயான்யத்துவம் விசேஷனம். சஞ்யோகம் சமவாயம்னு ரெண்டு சம்பந்தம் நமக்கு தெரிஞ்ச சம்பந்தமா இருக்கு. இத ரெண்டையும் விட்டுட்டு பாக்கி உள்ள ஸ்வரூபம் சம்பந்தம் அப்படின்னு சொல்றேங்கிற இத ரெண்டையும் அதிவியாப்தியை வாரணம் பண்றதுக்காக இத ரெண்டையும் தவிர்த்து வேறான ஸ்வரூபத்தை நான் சம்பந்தமாக இங்க சொல்றேன். அப்படியானா கடம் தியானம் இத ரெண்டையும் தான் இங்க சொல்லி ஆகணும். இவர் சொல்றார், இந்த சம்பந்தம்னு சொல்ல போனால் ஹிமவத் விந்தியோரபி ஸ்வரூப சம்பந்தாபத்தே. ஹிமாச்சலம், ஹிமாலயம் ஒரு மலை, விந்திய பர்வதம் அது ஒரு பர்வதம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா ரெண்டுக்குமே ஸ்வரூபம் உண்டு. அப்போ சஞ்சோகம் சமவாயம் இத ரெண்டையும் காட்டிலும் வேறான ஸ்வரூபம் ரெண்டும் சேர்ந்து ஒரு சம்பந்தம் ஆயிடுச்சுன்னா ஹிமவானுக்கும் விந்திய பர்வதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஆயிடுமே, ஸ்வரூப சம்பந்தம் வரலாமே. இது யாராவது ஒத்துக்க முடியுமோ? ஒத்துக்க முடியாது.
ஹிமவத் விந்தியோரதி ஸ்வரூப சம்பந்தாபத்தே. அப்ப சொல்றார், வெறும் ஸ்வரூபம் இருந்துட்டா மாத்திரம் அந்த சம்பந்தம் சொல்ல முடியாது. சம்பந்தாந்தரம் அந்தரேன விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் ஸ்வரூப சம்பந்தா. வெறும் ஸ்வரூபம் சம்பந்தமாகாது, ஆனால் ஒரு ஸ்வரூப விசேஷம் சம்பந்தமாகும். வேற எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இது இதோடு சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு பிரதீதியை உண்டாக்கக்கூடியதாக எது இருக்குமோ, எந்த ஸ்வரூபம் இருக்குமோ அந்த ஸ்வரூபம் தான் ஸ்வரூப சம்பந்தமாகும். அப்படி ஹிமவானோட விந்திய மலையானது சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற பிரதீதி யாருக்காவது உண்டாகிறதோ? ஒருத்தருக்கும் உண்டாகல. அதனால ரெண்டும் சேர்ந்து சம்பந்தப்பட்டிருப்பதாக ஒரு ஞானத்தை உண்டாக்காததுனால அந்த ஹிமவானுடைய ஸ்வரூபமும் விந்திய ஸ்வரூபமும் ஒரு சம்பந்தம்னு சொல்ல முடியாது. ஆக எந்த ரெண்டு சம்பந்தம்னு சொல்லலாம்? ஸ்வரூபத்தை சம்பந்தம்னு சொல்லலாம். வேற ஒரு சம்பந்தமும் இல்லாமலே அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதாக ஒரு பிரதீதிக்கு அது காரணமாகும் பட்சத்துல அதை நாம ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லிக்கலாம். இங்க அப்படி இருக்கு. கடம் ஞானம், இந்த கடத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற பிரதீதி நமக்கு நன்னா தெரியுது. இந்த ஞானம் கடத்தினுடைய ஞானம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறக்க வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியலைங்கிறத நீங்களே நிரூபணம் பண்ணிட்டு, ஆகையால அந்த ரெண்டு ஸ்வரூபமும் அங்க சம்பந்தமாகிறது. இது நியாயமான ஒரு இது இப்படி சொல்லலாமே நினைக்கிறார். சம்பந்தாந்தரம் அந்தரேன விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் ஸ்வரூப சம்பந்தா இது. விசிஷ்ட பிரதீதிய ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஞானத்துக்கு விசிஷ்ட பிரதீதின்னு பேரு. இப்பேற்பட்ட இந்த பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கணும். அப்படி யோக்கியத்தைன்னு தான் சொல்லியிருக்கா. விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணிடணும் அப்படின்னு இல்லை. யோக்கியதை இருக்கிறதுன்னு ஒரு விதம், பிரதீதியே உண்டு பண்ணிடுறதுங்கிறது இன்னொரு விதம். காரணத்துவத்தை ரெண்டு விதமாக சொல்றா. பலோபதாயகத்துவம் ஸ்வரூப யோக்கியத்துவம்னு. இது ஏன் இப்படி ஸ்வரூப யோக்கியத்துவம் இங்க போட்டார் அப்படின்னு கேட்டா, கடத்தோட சேர்ந்த இந்த ஞானம் வந்தது. ஆனா அந்த கடத்தோட சேர்ந்த ஞானம் இன்னொரு விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணாமல் கூட போகலாம். உண்டு பண்ணாமல் போனாலும் அதை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியதை உள்ளதாக இருக்கிறதுனால அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது இன்னொரு பிரதீதியை உண்டு பண்ணினால்தான் சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், உண்டு பண்ணாத இடத்துல அது எப்படி சம்பந்தப்படும்? கடஜானம் கடஜானம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே வேற ஞானம் இதெல்லாம் போயிடுது. ஒரே க்ஷணத்துல வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஞானங்கள் மாறிண்டே இருக்கும். வேகமா நம்ம போயிட்டே இருக்கிறதுக்கு பல ஞானங்கள் வருது. அது வந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டே போயிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல எல்லாம் அந்த ஞானம் வருது, அந்தந்த விஷயத்தோட ஞானம் ஏற்படுறது. ஆனா அந்த விஷயமும் அந்த ஞானமும் சேர்ந்து இருப்பதாக ஒரு ஞானம் நமக்கு வர்றதுக்கு அங்க இடம் இல்லை, டைம் போறாது. வேகமா அடுத்த ஞானம் வந்துட்டே போயிடுறது. அப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் நாம பார்க்கிற விஷயத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் ஸ்வரூபத்த சம்பந்தம்னு சொல்ல முடியாத போயிடுமே அப்படிங்கிறதுனாலதான் யோக்கியத்துவ பரியந்தம் போனார். அந்த இடத்துல அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதாக ஒரு ஞானம் வராட்டாலும் வரத்துக்கு யோக்கியமானதாக அந்த ஸ்வரூபம் இருக்கிறதுனால விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவங்கிற இந்த லட்சணம் அந்த இடத்துல வருது. அதுக்காக இவ்வளவு தூரம் போனார். விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் ஸ்வரூப சம்பந்த இது சேத் நான் ஆத்மானம் ஜானாமி இத்தியத்திர அவ்யாப்தே. அவர் சொன்ன சப்தத்தை மாத்திரம் வச்சுட்டு இந்த தூஷணம், நான் என்னை அறிகிறேன் அப்படிங்கிறான். ஆத்மானம் ஜானாமி, யாரு தெரிஞ்சுக்கிறா? நானே தான் தெரிஞ்சுக்கிறேன். நானே என்னையே தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா என்னாச்சு? இந்த ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். இது ஆத்ம ஜானம். இந்த ஆத்ம ஜானத்துக்கும் ஆத்மாவுக்கும் ரெண்டு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மா அந்த ஞானத்துக்கு விஷயமாகவும் ஆகிறது, அதே சமயத்துல இந்த ஞானத்துக்கு ஆசிரியமும் அதே ஆத்மா தான். இவன் தானே தெரிஞ்சுக்கிறவன். அப்போ அந்த ஞானத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சமவாயங்கிற சம்பந்தத்தை சொல்லுவா தார்க்கிகார். ஆத்மாவில தான் ஞானம் உண்டாகிறதுன்னு. அப்ப சமவாய சம்பந்தம் இருக்கும்போது சம்பந்தாந்தர மந்தரேனங்கிற இந்த லட்சணம் வராதே. வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் ரெண்டனுடைய ஸ்வரூபம் மாத்திரம் இருந்தால் அது ஸ்வரூப சம்பந்தம் அப்படின்னு தானே நீங்க லட்சணம் போட்டு. இங்கதான் வேற ஒரு சம்பந்தம், சமவாய சம்பந்தம் இருக்கே. அப்ப எப்படி ஆத்மாவுக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம், விஷயபாவ சம்பந்தம் எப்படி வர முடியும்? அதனால இங்க அவ்யாப்திங்கிற தோஷம் வருது. தத்ர சம்பந்தாந்தரத்திய சமவாயத்தைவ சத்வாத். ஒண்ணு. வேற இன்னொன்னு என்ன சொன்னார்னா, அதீந்திரிய அபாவாதோ அவ்யாப்திஷ்ட. அதாவது அதீந்திரியம்னு சொன்னா பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் ஆகாதது.
பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகாத வஸ்து உடைய அபாவம் இருக்கே, அந்த அபாவத்துக்கு நீங்க சொல்ற லட்சணம் வரவே வராது. முதல்ல இதுக்கே சொல்லலாம், பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகாத வஸ்துவில நீங்க சொன்ன லட்சணம் வராது. எப்படி வராதுன்னு பார்ப்போம். இப்ப பர்வதத்துல அக்னி இருக்குங்கிறது இப்ப பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் ஆக முடியாது. ஏன்னா மறைஞ்சிருக்கு, மறைக்கிறது சக்கு சன்னிகர்ஷங்கள்லாம் இல்லை. ஆனால் தூமத்தை பார்த்து இருக்குங்கிறது மாத்திரம், அக்னி இருக்குங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுன்னுடுறான். அப்படியானால் இந்த ஞானத்துக்கு அந்த அக்னிய விஷயம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த அக்னிக்கும் இந்த ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம். என்ன சம்பந்தம் சொல்லலாம்? ஸ்வரூபம் ரெண்டுக்கும் இருக்கு, அந்த ஸ்வரூபமே சம்பந்தம்னு சொல்லணும். வேறு சம்பந்தம் எதுவுமே இல்லை அந்த ஞானத்துக்கும் அந்த அக்னிக்கும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து எனக்கு வன்ஹி ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஞானம் உண்டாகிறது இல்லையா? இந்த ஞானத்தை உண்டாக்குறதா அந்த வன்ஹியானது அப்படின்னு பார்க்கணும். இந்த விசிஷ்ட பிரதீதியை உண்டாக்கக்கூடியதாக, அதாவது இதுக்கு காரணம் ஆகுமா அந்த ஸ்வரூபம்னு பார்க்கணும். காரணம் ஆகாது. ஏன் தெரியுமா? பிரத்யக்ஷ ஞானத்துலதான் விஷயம் காரணமே தவிர பரோட்ச ஞானத்துல அந்த விஷயம் காரணமாகாது. இங்க என்ன, ரெண்டு ஸ்வரூபம் இருக்கு. ஞான ஸ்வரூபம் ஒண்ணு, அதுக்கு விஷயமான வன்ஹி ஸ்வரூபம் அக்னி ஸ்வரூபம் ஒண்ணு. இந்த அக்னி பரோட்சமாக இருக்கு. பரோட்சமாக இருக்கக்கூடிய இந்த அக்னி அனுமதி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வருது, இதுக்கு காரணம் ஆகாது. விசிஷ்ட பிரதீதினா இங்க என்ன? அக்னி அனுமதி மம ஜாதா, எனக்கு இந்த பர்வதத்தில் அக்னி இருப்பதாக ஒரு அனுமானம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஞானம் தான் விசிஷ்ட அனுமதி. இந்த அனுமானத்துலதான் அந்த அக்னிக்கும் அவனுக்கு வந்த அனுமானத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுது. அப்பேற்பட்ட ஞானத்துக்கு அந்த அக்னி காரணம் இல்லை. ஏன்னா அது பரோட்சமான அக்னி இந்த மாதிரி ஞானத்துக்கு காரணமே ஆகாதுன்னு தீர்மானம் ஆயிட்டார். அப்படியானால் இந்த விசிஷ்ட பிரதீதி இது ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்குங்கிற அந்த ஞானத்தை உண்டு பண்ணலையே அந்த ஸ்வரூபம். அப்ப அதை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை கூட அதுக்கு இல்லையே பரோட்ச ஸ்தலத்துல இல்லையா? ஆக அந்த இடத்துல அந்த அனுமதிக்கு அந்த வன்ஹியானது எப்படி விஷயம்னு சொல்லுவே அப்படின்னு இவர் கேட்பார். இந்த கேள்வியை முதல்லயே யோசிச்சு பார்த்துதான் அவ ஜாகிரதையா அதுக்கு யோக்கியத்துவம் போட்டார். யோக்கியத்துவம் சொன்னா இப்ப வேணும்னா இந்த பிரதீதிய அந்த அக்னி உண்டு பண்ணல, ஆனால் நிஜமாகவே ஒரு அக்னி நேர போய் பார்க்கலாம். அனுமானம் பண்ணிட்டு மலை மேல ஏறி அங்க போய் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கும்போது அவனுக்கு நேரடியாவே அது தெரிஞ்சு போடும். ஆக யோக்கியத்தை அதுக்கு இருக்கு. இப்ப உண்டாக்கலைன்னு சொன்னாலும் அதுக்கு யோக்கியத்தை இருக்கு, அதனால விஷயமாகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்னும் ஒரு படி மேல பண்ணார். அதீந்திரிய அபாவம்னு சொன்னார். அதீந்திரியத்தை எடுத்துட்டார். இந்த வன்ஹிலாம் இப்போ தற்காலத்துல பரோட்சமாக இருக்கே தவிர கிட்ட போய் பார்த்தா பிரத்யட்சமாயிடும். ஆனா எந்த வஸ்து எப்போதுமே அதீந்திரியமோ, அதாவது பிரத்யட்சத்துக்கு விஷயமே ஆகாதோ அந்த மாதிரி வஸ்துவை சொல்லுவோம். அதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, பல தர்மங்கள் அதீந்திரியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த குருத்துவம்ங்கிறதுலாம் அதீந்திரியம். தர்மம் அதர்மம் இதெல்லாம் அதீந்திரியம். புண்ணியம் பாபம் எல்லாம் சொல்றோமே, இது யாருடைய பிரத்யட்சத்துக்கும் விஷயமாகாது. அது ஒரு அதிருஷ்டம். அப்போ இது எப்படி தெரிகிறது? அதோட ஞானம் என்னமோ வருது, அனுமானத்தால ஞானம் வருது. அப்படியானா அந்த ஞானத்துக்கும் அந்த அதீந்திரியமாக இருக்கக்கூடிய தர்மாதர்மத்துக்கும் சம்பந்தம் இருக்கு நீ சொல்லணும். என்ன சம்பந்தம்னா ஸ்வரூபமே சம்பந்தம் தான் சொல்லி ஆகணும். அது விஷயமாக இருக்குது. ஈஸ்வர ஞானத்துக்காக ஈஸ்வர ஞானம் நமக்கு அதீந்திரியம். அங்கேயும் அப்படிதான் நமக்கு அதீந்திரியமா இருக்கு. ஈஸ்வரனுக்கா ஈஸ்வரனுக்கு வேணா விஷயத்துமாக, ஆனா நம்ம பொறுத்த வரையில் வராது போதும். நமக்கு அந்த ஞானம் அந்த விஷயமாகாது போதும். ஏன்னு கேட்டா, இந்த தர்மமும் அந்த ஞானமும் சேர்ந்து இருப்பதாக ஒரு ஞானத்தை அந்த தர்மம் உண்டாக்கல. அதுக்கு உண்டாக்கக்கூடிய யோக்கியத்தை கூட இல்லை. ஏன்னா என்னைக்குமே இது பிரத்யட்சமாக போறது இல்லை. அப்பேற்பட்ட அந்த வஸ்து எப்படி இதுக்கு விஷயமாக முடியும்? நீங்க சொன்ன லட்சணம் அதுக்கு வரமாட்டேங்கிறது. அதனால அதீந்திரியமான தர்மாதர்மா அதி விஷயக்க ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துல நீங்க சொன்ன லட்சணம் அந்த ஞான விஷயத்துக்கு பொருந்த மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னார். இத கூட அவர் வாரணம் பண்ணிடுவார். இந்த இடத்துல வராட்டாலும் அதுக்கு யோக்கியதை இருக்கு,
விசிஷ்ட பிரதீதி ஜன யோகியத்தை எப்படின்னு கேட்டா, இந்த அதீந்திரிய பதார்த்தம் இருக்கே, இந்த அதீந்திரிய பதார்த்தத்தை நேரடியாக இந்த ஞானத்துக்கு விஷயம் காரணம்னு சொல்லாட்டா கூட வேற ஒரு விதத்துல அது காரணமாக சொல்லிடலாம்னு சொல்றா. அவ அதுக்கு ஒரு இது வச்சுருக்கா, இந்த ஞான லட்சணா பிரத்யாசக்தி, அதே மாதிரி நியாயமானம் லிங்கம் கரணம், இந்த மாதிரிலாம் பல பட்சங்கள் இருக்கு. இந்த குருத்துவம் தர்மாதர்மம் இருக்கு இல்லையா, இதை கூட ஞானத்துக்கு காரணமாக்கிடலாம்னு சொல்லுவா. எப்படி தெரியுமா? அந்த அதர்மம் உள்ளவன் அப்படிதானே, இந்த அதர்மம் உள்ளவன் அப்படின்னு அவன் தெரிஞ்சு விட்டானே, ஆனால் இவனால் அறியப்பட்ட அந்த அதர்மத்தை ஹேதுவாக வச்சு வேற ஒரு சாத்தியத்தை அவன் சாதிச்சுடலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? தூமத்தை வச்சு அக்னியை அனுமானம் பண்ணினால் அந்த அக்னி அனுமானத்துக்கு அந்த தூமம் எப்படி காரணமாகிறதோ, அது போல அதீந்திரியமான இந்த தர்மாதர்மத்தை வச்சு வேற ஒரு சாத்தியத்தை அனுமானம் பண்ணும் போது, வேற ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணும் போது அந்த அனுமானத்துக்கு இதெல்லாம் காரணமாயிடும், இந்த அதீந்திரிய பதார்த்தம் கூட. அதனால இந்த அதீந்திரிய பதார்த்தத்துக்கு கூட காரணத்துவ யோகியதை வந்துடும். இந்த இடத்துல உண்டாக்காட்டாலும் அது காரணமா, ஏதோ ஒரு இடத்துல அது காரணமாகும் பட்சத்துல காரணத்துவ யோகியதை வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அதையும் விட்டு விடுறேன், இன்னொரு இடத்துல சொல்றேன், அதீந்திரியத்தினுடைய அபாவம்னு எடுத்துட்டார். அதீந்திரிய அபாவாதவு அவ்வியாப்தேச்ச, அந்த தர்மாதர்மம் இல்லேன்னு ஒரு இடத்துல சொல்ல போறோமே, அதனுடைய அபாவம் கடத்துல தர்மமும் அதர்மமும் கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுங்க. அது ஆத்மாவுக்கு தானே தர்மாதர்மம் புண்ணியம் பாப்போம்னா, கடத்துக்கு கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த கடத்துல தர்மாதர்மங்கிற அதீந்திரிய பதார்த்தத்தினுடைய அபாவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த தியானத்துக்கும் அந்த அபாவத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பிரதீதிக்கு எந்த ஜென்மாவிலையும் எப்படியும் இந்த அபாவம் காரணமாகும். இதை வச்சுன்னு ஒன்னும் அனுமானம் பண்றது கூட இல்லைன்னு நினைக்கிறார். அந்த அதீந்திரிய அபாவம் இருக்கே, அது அப்பேற்பட்டது. அந்த அபாவத்தை கொண்டு எதையுமே பண்ண முடியாது, அது எதுக்குமே காரணம் ஆக முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க. ஆஹா, அங்க நீங்க சொன்ன லட்சணத்துக்கு யோகியதை கூட இல்லாததுனால அதிவியாப்தி அவ்வியாப்திங்கிற தோஷம் வருது. அதீந்திரிய அபாவாதவு அவ்வியாப்தேஷ்ட, இந்த மாதிரி பல பதார்த்தங்கள், சில பதார்த்தங்கள்லாம் காரணமே ஆகாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கா தார்க்கிகா. என்னன்னா, இந்த பரமாணுடைய பரிமாணம் பாரிமாண்டல்ய பின்னானாம காரணத்துவம் உதாரணம், பரமாணுடைய சின்ன பரிமாணம் இருக்கு இல்லையா, பரமாணுத்துவம்னு ஒரு பரிமாணம், இது எந்த வஸ்துக்குமே காரணம் இல்லைன்னு இருக்காங்க. இது காரணமே கிடையாது, எதுக்குமே காரணம் இல்லை அப்படி. அதே மாதிரி ஆகாசத்தினுடைய அந்த பரிமாணம் இருக்கு, மகா பரிமாணம், அந்த மகா பரிமாணமும் எதுக்குமே காரணம் இல்லை. இந்த அதீந்திரியமான சில ஜாதிகள், அதுவும் எதுக்குமே காரணம் இல்லை. இந்த மாதிரிலாம் சில பதார்த்தங்களை வச்சுட்டு இருக்கா, காரணமே ஆகாத ஜாதி பதார்த்தம். அங்கெல்லாம் உங்களுக்கு அவ்வியாப்திங்கிற இந்த தோஷம் வரும். நஹிதஸ்ய விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்வே மானமஸ்தி. இப்ப சொன்ன இந்த அபாவம் போக்குவரத்து இதெல்லாம் ஒரு விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்றது, விசிஷ்ட பிரதீதிக்கு ஆகிறதா சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. எந்த பிரதீதிக்கு இது காரணமாச்சு? அந்யதா தேன விசிஷ்ட பிரத்யய ஜனநாபத்தே. அப்படி அதுக்கு யோகியத்தை இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அது ஒரு விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணி காமிக்கணும். அப்படியானா மற்ற இடத்துலயும் அந்த யோகியத்தை இருக்குங்கிறது ஒத்துப்போம். கிஞ்ச விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் தர்மோவா சம்பந்தா தாதிருஷம் ஸ்வரூபத்வயமேவா. நீங்க சொல்றீங்களே விசிஷ்ட பிரதீதி ஜன யோக்கியத்துவம் இருக்குன்னு, நான் கேட்கிறேன், ஸ்வரூபம் சம்பந்தா அப்படின்னு சொன்னது முன்னாடி அந்த கடமும் இங்க ரெண்டு இருக்கு, கடம் தியானம், ரெண்டு ஸ்வரூபம் எனக்கு தெரியுது, இது ரெண்டும் சம்பந்தம்னு சொல்ல வந்தீங்களா? இல்ல இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய அந்த யோக்கியதாங்கிறது சம்பந்தம்னு சொல்ல வந்தீங்களா? ரெண்டையும் போட்டு குழப்பிட்ட. ஸ்வரூப சம்பந்தகான்னு ஆரம்பிச்சார், அப்புறம் சொன்னா அந்த யோக்கியத்துவம் சம்பந்தகா, அது ரெண்டுக்கும் உள்ள யோக்கியத்தை தான் சம்பந்தம்னு சொன்னா. யோக்கியத்துவங்கிறது வேற, கடங்கிறது ஸ்வரூபங்கிறது வேற. அந்த ஸ்வரூபத்தில் யோக்கியத்தை உள்ளது இல்லையா? அப்ப அது வேற இது வேற தானே. நீங்க ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்றச்சே அந்த இத ரெண்டையுமே சம்பந்தம்னு சொல்ல பாக்குறீங்களா? இல்ல இதுல இருக்கக்கூடிய அந்த யோக்கியத்துவங்கிற தர்மத்தை சம்பந்தம்னு சொல்றீங்களான்னு விசாரம். கிஞ்ச விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் தர்மோவா சம்பந்தா தாதிருஷம் ஸ்வரூபத்வயமேவா. இதற்கு பதில் சொல்லணும். ஆத்தியே ரெண்டுலயும் அவருக்கு கஷ்டம் இருக்கு, எந்த பட்சமும் சரியா இல்லை.
ஆத்தே ஸ்வரூபஸ்ய சம்பந்தத்துவ வியாகாத்தா. அந்த தர்மம் தான் சம்பந்தம்னு சொல்லிட்டா, ஸ்வரூப சம்பந்தம்னு பேசிட்டு வேற மாத்திட்டாரு. ஸ்வரூப தர்மம் தான் சம்பந்தம் சொன்னா அந்த பட்சத்துக்கு ஹானி ஏற்பட்டது. இன்னும் ஒண்ணு, பிரதீதி கடிதஸ்ய அஸ்ய சாட்சுஷாதி ஞான அகோச்சரத்துவ பிரசங்கஸ்த. நீங்க சொன்ன இந்த சம்பந்தம் இருக்கே, இந்த சம்பந்தத்துக்குள்ள பிரதீதி நுழைஞ்சிருக்கு. பிரதீதியை சேர்த்து சம்பந்தமாக சொல்றேன். இந்த சம்பந்தம் கண்ணுக்கு தெரியாமல் போகும். அதாவது சாட்சுஷாதி பிரதீதிக்கு ஞானத்துக்கு அது விஷயமாக ஆகாததாக ஆயிடும் ஸ்வரூப சம்பந்தம். இந்த யோகியத்துவ சம்பந்தம்னு சொல்லும் போது நீங்க கேட்கலாம், இந்த ஸ்வரூப சம்பந்தம் கண்ணுக்கு விஷயமாகணும்னு என்ன அவசியம்னு இல்லையா? ஞானத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஆகணும்னு இல்லை, ஆனா சில இடத்துல ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸ்வரூப சம்பந்தம் பொதுவா எடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஞானத்துக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் கண்ணுக்கா தெரியணும்? கண்ணுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஞானத்தை எது கிரகிக்கிறதோ அந்த இந்திரியத்துக்கு தெரிஞ்சா போதும். மனசனால அந்த ஞானத்தை கிரகிக்கிறோம்னு சொன்னா வந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் இந்த மாதிரி சம்பந்தம் இருக்குங்கிறது மனசுக்கு தெரிஞ்சா போதும். அப்ப இவர் கேட்கலாமா, கண்ணுக்கு தெரியாம போயிடுமே அப்படின்னு கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாம். பொதுவா சுரூப சம்பந்தத்துக்கு சொல்லிட்டு வர. சுரூப சம்பந்தம்னா என்ன? நீங்க சொன்ன இந்த கடத்தில் இந்த பூதலத்தில் கடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடாபாவத்துக்கும் பூதலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா இதே ஸ்வரூப சம்பந்தங்கிற பதில் தான் அங்க வரப்போகுது. அங்கேயும் இதே கதை தானே. ஸ்வரூபம் சம்பந்தம்னா என்ன? அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தைய சம்பந்தம்னு சொல்றீங்களா, இல்ல அந்த கடாபாவமும் அந்த பூதலமும் ரெண்டு ஸ்வரூபம் இருக்கே அதுவே சம்பந்தம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அந்த யோக்கியத்தை இருக்கு, ரெண்டுக்கும் ஒரு விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கு. அந்த யோக்கியத்தை தான் சம்பந்தம்னு சொன்னால் என்ன யோக்கியத்தை இது? பிரதீதியை உண்டு பண்ணும் யோக்கியத்தை அப்படின்னு சொன்னோம். உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தைன்னு. பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை எப்படி கண்ணால பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. பிரதீதி கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதனால அதை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தைக்கும் கண்ணுக்கு விஷயம் இல்லை. ஆனால் இங்கேயும் அந்த ஸ்வரூப சம்பந்தம் கண்ணுக்கு விஷயமாகணும். கண்ணால பார்த்து பூதலத்துல கட்டம் இல்லைங்கிறது அவன் சொல்றான். ஆக இங்க அந்த பூதலத்துக்கும் அபாவத்துக்கும் உள்ள ஸ்வரூப சம்பந்தம் கண்ணால பார்க்கக்கூடிய யோக்கியத்தை உள்ளதாக இருக்கணும். நீங்க பிரதீதியை சேர்த்து அந்த சம்பந்தத்தை சொல்ல போனால் கண்ணுக்கு தெரியாததாக ஆயிடும். கண்ணால பார்த்தாலும் கட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு ஆயிடும். அதனால பிரதீதி கடிதஸ்ய அஸ்ய சாட்சுஷாதி ஞான அகோச்சரத்துவ பிரசங்கஸ்ச தோஷம் வரும். ந த்விதீயம்னா நான் யோக்கியத்தை சம்பந்தம் சொல்லல, அந்த ரெண்டு ஸ்வரூபத்தையே சம்பந்தம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபம் வேற அந்த ஸ்வரூபம் வேற. எத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கு? அனந்த ஸ்வரூபங்கள் இல்லையா? அனனுகமா நீங்க லட்சணம் சொல்றதுன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு பதார்த்தத்துக்கு மாத்திரம் வரா மாதிரி லட்சணம் சொன்னதாக ஆகுது. பிருத்திவிக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு கட்டம் எழுத்தா போல இருந்தது, அது ஒரு பிருத்திவியோ இல்லையோ, அதுக்கு மாத்திரம் வரா மாதிரி ஒரு லட்சணம் சொன்னால் என்ன பிரயோஜனம்? பொதுவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே லட்சணத்தை கேட்கறது, எல்லா லட்சத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால அது போல ஆயிடுது. இப்போ என்ன பார்த்தீங்களோ அது ரெண்டுடைய ஸ்வரூபம் தான் சம்பந்தம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்க போறீங்களோ அதனுடைய சம்பந்தம் அந்த ரெண்டு ஸ்வரூபம் தான் சம்பந்தம். அந்த ரெண்டு ஸ்வரூபம்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்க லட்சணம் சொன்னதாக ஆயுதம். அதனால ஒரு அனுகதமான லட்சணம் சொல்ல முடியாமல் போச்சு. அனனுகமா அது ஸ்வரூப சம்பந்தம்னு எங்க சொன்னாலுமே இந்த தோஷங்கள் அங்க சேர்ந்து வந்துடும். கிஞ்சைவம் அபாவ பிரமான் உபபத்தி தத்ராபி விசிஷ்ட பிரதீதி சம்பவே ஸ்வரூப சம்பந்தத்தை சத்வா. இப்போ பெரிய ஒரு போடு போட்டார். ஒரு இடத்துல கடமே இருக்கு, ஆனா இவன் சரியா பார்க்கல, கடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இவன் அப்படி புரிஞ்சுட்டான். அப்படின்னா இவன் பிராந்தி தானே வந்திருக்கு. இல்லைன்னு சொல்றான். இப்ப இல்லைன்னு சொல்றான்னா இவனுக்கு என்ன பிராந்தி வந்திருக்கு? கடாபாவம் அங்க இருப்பதாக பிராந்தி. எந்த இடத்துல கட்டம் இருக்கோ அதே இடத்துல கட அபாவம் இருக்கு அப்படின்னு இவனுக்கு பிராந்தி வந்திருக்கு. இதை நீங்க பிராந்தின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இதுக்கு விஷயம் என்ன? கடாபாவமும் அந்த இடமும். எங்க அதை பார்த்தேனா இல்ல அப்படின்னு இவன் சொல்றானோ அந்த இடமும் அந்த அபாவமும் தானே இதுக்கு விஷயம். இப்ப இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருந்துடுத்துன்னு வச்சுங்களேன், அப்ப இது பிராந்தியே இல்லை, இது பிரமா ஆயிடும். பிராந்தின்னு எப்ப சொல்லலாம்? இவனுடைய ஞானத்துக்கு எது விஷயமோ
அது அந்த இடத்துல சம்பந்தப்படலைன்னு சொன்னா அப்ப பிராந்தின்னு சொல்லலாம். நீங்க ஸ்வரூப சம்பந்தம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பிராந்திக்கு விஷயமான அந்த கதாபாவமும் அதுக்கு ஸ்வரூபம் இருக்கு. எங்க அது பூதலத்துக்கும் ஸ்வரூபம் இருக்கு. ஸ்வரூபம் தான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டா சம்பந்தமும் இருக்கு. அப்ப இது எப்படி பிராந்தின்னு சொல்றது? ஆக அபாவ பிரமங்கிறது உலகத்துல இல்லாத போயிடும். ஏன்னா அபாவத்துக்கும் எந்த இடத்துல அது இருக்கிறதாக பிராந்தியில தோன்றதோ அதுக்கும் ரெண்டுக்குமே ஸ்வரூபம் இருந்துருச்சுன்னா ஸ்வரூப சம்பந்தம் நிச்சயமா இருந்தே தீரும். இருந்துடுச்சுன்னா அந்த பிராந்தின்னு சொல்ல முடியாத போகும். தெரியப்படுத்து இல்லையா? கிஞ்சைவம் அபாவ பிரமான் உபபத்தி தத்ராபி விசிஷ்ட பிரதீதி சம்பவே ஸ்வரூப சம்பந்தத்து சத்வா. இந்த பிராந்தியே முதல்ல விசிஷ்ட பிரதீதி தான். இந்த விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை அங்க இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஸ்வரூபமும் பரஸ்பரம் சம்பந்தமாக ஆகலாம். ஆட்சின்னு சொன்னா அது யதார்த்தமாக ஆயிடும். அந்த ஞானத்தை பிரமம்னு சொல்ல முடியாது. அப்ப அவர் சொல்றார், நாம இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாமே, பிரதீதிங்கிறதுல பிரமாண போட்டுப்போம். விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம்னு சொன்னோமே, விசிஷ்ட பிரமாஜனன யோக்கியத்துவம்னு போட்டுட்டா சரியா போடுவோம்னு நினைச்சார். கிஞ்சைவம் அபா நச்ச பிரமாத்வ கடிதம் தல்லட்சணம். பிரயோஜனமே இல்லை இப்போ பிரமாண போட்டு. ஏன்னா பிரதீதியை உண்டு பண்ணினா அங்க அதுக்கு சம்பந்தம் நிஜமாவே இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிராந்தியே பிரமாதானே. இது பிராந்தின்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன்னா என்னுடைய அபிப்பிராயம் என்ன, அதுவே பிரமாணம் சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுவே பிரமா ஆயிடுச்சுன்னா இந்த பிரமையை உண்டு பண்ணக்கூடிய ஸ்வரூபமாக அது ஆயிடும். அப்போ விசிஷ்ட பிரமாஜன யோக்கியத்துவங்கிற அந்த லட்சணமும் வந்தே தீரும். வாஸ்தவ சம்பந்த தத்துவே பிரமாத்வஸ்யாபி ஆபாத்தியத்வா, அதுவும் வந்துடும். அன்யதா தத்ர தஸ்ய அப்பிரமாத்வே சம்பந்தாபாவஹ தஸ்மின்ச்ச தஸ்ய அப்பிரமாத்வம் இது அந்யோன்யாஸ்ரயா. இப்ப ஞானம் பிராந்தி பிரமா இல்லை அப்படின்னு சொன்னாதான் அங்க உள்ள ஸ்வரூபம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அது அங்க சம்பந்தம் இல்லே, இது பிரமா இல்லைங்கிறது எப்படி சொல்றதுன்னு கேட்டா அங்க அந்த அபாவத்துக்கும் அந்த பூதலத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனாதான் இது பிரமா இல்லை. பிரமானா யதார்த்த ஜானம் இல்லைன்னு, ரெண்டும் பரஸ்பரம் அந்யோன்யாசிரம். வந்த ஜானம் பேனா இருக்கிற இடத்துல பேனா இல்லைன்னு ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னு சொன்னா இந்த ஞானத்தை நாம தப்பு, இது பிராந்தி அப்படின்னு எதை வச்சுன்னு சொல்லலாம்? அங்க அந்த பேனா அபாவத்துக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சித்தமானாத்தான் இதை பிராந்தின்னு சொல்லலாம் இல்லையா? இத பிராந்தி இது பிரமா இல்லைன்னு சொன்னாதான் அங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். அங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இந்த ஞானத்தை பிராந்தின்னு சொல்லலாம். இந்த பிராந்தின்னு சொன்னாதான் அங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்படியாக அந்யோன்யாசிரிய தோஷம் வரும். அதனால இந்த சொரூப லட்சணம்ங்கிறது சொரூப சம்பந்தம் சரிபட்டு வராது.